ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான புலாவ் ரெசிபி. மஷ்ரூமில் தான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க 10 நிமிஷத்தில். இதுக்கு வந்து நம்ம முதல்ல ஒரு ட்ரையாக வந்து மசாலா அரைச்சிக்கணும். ஸோ ஒரு ட்ரையாக இருக்கிற ஒரு மிக்ஸி ஜாரை வந்து எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 கிராம்பு வந்து நான் எடுத்திருக்கேன். கிராம்பு வந்து அந்த மொட்டு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுதான் நமக்கு நல்லா காட்டம் இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அடுத்தது 2 ஏலக்காய். அது கூடவே வந்து ஒரு அன்னாசி பூ எடுத்திருக்கேன். அன்னாசி பூவை வந்து இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. முழுசாக போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் நமக்கு அரைப்படாது, அதனால் நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு வந்து நான் சேர்த்துருக்கேன். இதில் மிளகு ஜீரகமும் நம்ம சேர்க்கணும். சேம் 1/2 டீஸ்பூன் மிளகு அண்ட் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த புலாவுக்கு இந்த பவுட்ரை சேர்த்து தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் நீங்கள் புலாவ் செய்யும்போது கண்டிப்பாக இந்த மசாலா சேர்த்து தான் செய்வீங்க. எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணணுன்ற அவசியம் இல்லை, லைட்டாக அந்த அளவுக்கு கொரப்பாக இருந்தால் போதும். ஓகே, இப்போ நம்ம புலாவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டவ்வில் வந்து நான் குக்கர் சூடு பண்ணியிருக்கேன். நீங்கள் பிரியாணி பாத்திரத்தில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ குக்கர் நல்லா சூடானதும் இதில் 3 டீஸ்பூன் வந்து சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நெய் வந்து நல்லா நமக்கு சூடானதும் வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு வெங்காயம் தக்காளி நம்ம அதிகமாக சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. தக்காளியே நம்ம சேர்க்க போகிறதில்ல, வெறும் வெங்காயம் மட்டும்தான். வெங்காயம் அதே மாதிரி ஜாஸ்தியும் சேர்க்கக்கூடாது. பிரியாணிக்கு நம்ம வெங்காயத்தை முருக விடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வதக்கவும் தேவையில்லை. வெங்காயம் லைட்டாக நமக்கு கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இன்னொன்று வந்து இதில் ஹோல் கரம் மசாலா இருக்குது இல்லையா, அதாவது பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா அது எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி பவுடர் வந்து பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்தது இதில் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் வந்து நான் கீறிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்க்க போகிறோம். அண்ட் இந்த பவுடரில் மிளகு சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். வேறு மசாலாஸ் எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு கூட்டி குறைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் வந்து நான் 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி 2.5 கப் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 2.5 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஸோ இந்த மசாலா சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். ஏன்னா மசாலா நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் இல்லையா, எதையுமே வந்து வறுக்கலை. அதனால் இந்த மசாலா வந்து நமக்கு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். வதக்கிட்டு அடுத்தது இது கூட வந்து நான் காளான் வந்து சேர்த்துருக்கேன். நான் எடுத்துருக்கிறது 200 கிராம் காளான். ஸோ இது சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு, காளான் வேகிறதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நம்ம காளான் வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு மண், டஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீன் ஆகிடும். ரொம்ப போட்டு தேய்ச்சிடாதீங்க, லைட்டாக வந்து நீங்கள் கசக்கிட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மஷ்ரூம் வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஓகே, இப்போ காளான் வந்து சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், காளான் சேர்த்துட்டு நம்ம வதக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏன்னா நம்ம நல்லா குக் ஆகணுன்ட்டு மீடியம் சிம் ஃப்ளேமில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், காளானில் வந்து நமக்கு நிறைய தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வதக்கினாலே போதும், சூப்பராக நமக்கு குக் ஆகிடும். ஒரு 60 to 70% குக் ஆனால் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துட்டு குக் பண்ண தான் போகிறோம் இல்லையா. ஓகே, இதுக்கப்புறமா நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கணும். நான் அளவு தண்ணி தான் எடுத்திருக்கேன். நான் 2.5 கப் அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு வந்து 1.5 கப் அந்த ரேஷியோவில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதித்ததும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு சேருங்க. அரிசியை ஊற வச்சுட்டு நம்ம சேர்க்கும்போது ரைஸு சீக்கிரமாக வெந்துடும், அதோட நமக்கு நல்ல உதிரியாகவும் கிடைக்கும். ஸோ அரிசி வந்து எப்போவுமே நீங்கள் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம்.
இல்லை நமக்கு தேவையான உப்பும் வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். புதினா சேர்த்துறாதீங்க. புதினா சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ஃப்ளேவர் வந்துடும். ஸோ புதினா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக இதில் ஒரு 1/4 கப் பால் நான் சேர்த்துருக்கேன். இது வந்து நார்மல் பேக்கெட் பால் தான் நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் வந்து நான் எடுக்கலை. நீங்கள் தேங்காய் பால் இருந்தால் கண்டிப்பாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் பால் எடுக்கலை. ஸோ அதனால் நார்மல் பேக்கெட் பால் வந்து ஒரு 1/4 கப் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுக்க தேங்காய் பால்லே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அதுவும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நான் வந்து 2 3/4 கப்பை வந்து தண்ணி எடுத்துகிட்டு 1/4 கப் வந்து பால் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். எப்போ வந்து நமக்கு அரிசியும் தண்ணியும் வந்து சேம் லெவலுக்கு வருதோ அப்போ வந்து நம்ம குக்கர் வந்து மூடி போட்டுடலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டு எனக்கு ரைஸும் தண்ணியும் சேம் லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ குக்கரை வந்து மூடி போட்டுட்டு நம்ம வெயிட் போட்டுக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம 3 விசில் விட்டு எடுக்கணும். 3 விசில் விட்டு எடுத்தோன்னா ரைஸ் நமக்கு சூப்பராக குக்காகி வந்துடும். கொஞ்சம் கூட அடி பிடிக்காது. சாதமும் நல்லா வெந்துட்டு உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ விசில் வந்து நான் எடுத்துட்டேன். ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான நமக்கு மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி பண்ணுறத விட இது வேலை ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் இப்போ வந்து உங்களுக்கு கிளறி காட்டுறேன் பாருங்கள். பிரியாணி வந்து எப்போவுமே கிளறும்போது கொஞ்சம் ஷார்ப்பான கரண்டியாக பார்த்து கிளறுங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக கெட்டியாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆறிடுச்சுன்னா சூப்பராக உதிரியாக வந்துடும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. கரெக்டாக வெந்து வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.